ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். அனைவருக்கும் நமஸ்காரம். ஆக்சுவலி நான் பூஜை பண்ண வந்தேன். பட் இன்னைக்கு கார்த்தால வியாழக்கிழமை. எந்திருக்கும் போது எப்போவும் நமஸ்மரணா மட்டும்தான் சொல்லுவேன். அது கவுண்ட்லெஸ் அப்படியே சொல்லிகிட்டே இருப்பேன். திடீர்னு அப்படியே தூங்கி போயிடுவேன். திடீர்னு திருப்பி எந்திருந்து சொல்லுவேன். அது எவ்வளோ கவுண்ட்டுன்னே எண்ணவே மாட்டேன். சொல்லிகிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி என்னமோ 5 மணிக்கு டான்னு முழிப்பு வந்துடுத்து எந்திருந்துட்டேன். சாய் சரிதம் கேட்கணுமே, வியாழக்கிழமை ஆச்சேன்னு சொல்லிட்டு லிசன் பண்ணலான்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்தேன். எடுத்துட்டு அதை ஆன் பண்ண போகிறேன். போகும்போது சடனாக திடீர்னு ஒரு வீடியோ ஒன்று ஓப்பன் ஆகுது. வீடியோ இது நான் ஆனே பண்ணலையே, இப்படி ஒரு வீடியோ பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு சரி என்னன்னு கவனிப்போம். பெரியவாளோட ஃபோட்டோ இருந்தது. மகாபெரிவான்னா எனக்கு பிடிக்கும், உங்களுக்கே தெரியும். குருமார் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சவா. மகாபெரிவாளோட அவர் பண்ணின ஒரு அதிசயத்தை ஒரு பக்தர் ஷேர் பண்ணுறார். என்னன்னா, அது ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஒரு வயசான கிழவி, அவ பொண்ணும் மாப்பிள்ளையும் இறந்து போயிட்டா. அந்த பேத்தியை இவ தான் வளர்க்குறா. அது கல்யாணம் வந்துடுது. படித்தா படிப்பு ஏறலை அந்த பொண்ணுக்கு. சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு 15-16 வயசில் பெரியவாளை மீட் பண்ணுறா. அங்கே எங்கேயோ வேலை செய்கிறவா தான் போட்டிருக்கு. பெரியவாளை மீட் பண்ணிவிட்டு, பெரியவா இந்த மாதிரி என்னோடய பேத்திக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆகிரகப்படுறேன். நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பெரியவா கேட்டிருக்கா. இல்லை, ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு அதையும் நான் பார்க்கணுமா? இல்லை அப்படி இல்லை, அவள் ரெட்டை வடை செயின் இருந்தால் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு அவள் மாமியார் சொல்கிறா. அதாவது அந்த பையனோட அம்மா சொல்கிறா அப்படின்னு சொல்கிறா. நான் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு பெரியவா கேட்டிருக்கா. ஐயோ இல்லை சுவாமி, நமக்கு தெரிஞ்சவா யாராவது பெரியவா இங்கே வந்தான்னா அவள்கிட்ட சொல்லி, இன்னொருத்தட்ட சொல்லி உனக்கு நான் ரெட்டை வடை செங்கிலி வாங்கி தரணுமான்னு சொல்லிட்டு பெரியவா எந்திருந்துட்டாலும் கோவம் வந்துட்டு பெரியவாளுக்கு. உடனே இல்லை சுவாமி, ஆக்சுவலாக அந்த பையனோட அம்மாவுக்கு 2 பொண்ணுகள். அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ரெட்டை வடை செயின் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. தனக்கு வர மருமகளும் அதே மாதிரி போட்டுன்னு வரணும் அப்படின்னு ஆகிரகம்னு சொன்னாலும். சொன்னிட்டு எந்தெந்த சுவாமி உட்காந்துட்டு புரியறது அப்படின்ட்டு, நான் இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. நீ ஒன்று பண்ணு, காமாட்சி 5 நாளைக்கு 5 தடவை சுற்றிட்டு 5 தடவை நமஸ்காரம் பண்ணு, சரியா? அதுக்கான காரியமெல்லாம் பின்னாடி தெரியும்னு சொல்லியிருக்காரு. 5 நாள் சுற்றினா ரெட்டை வடை செங்கிலி கிடைக்குமான்னு கேட்டிருக்காவோ. சுவாமி ஒன்றுமே பேசலையா, அப்படியே போயிட்டாராம். என்ன பண்ணியிருக்கா, அதை ஸ்ரத்த மேற்கொண்டு அவள் பேத்தியும் கூப்பிட்டுட்டு 5 தடவை சுற்றினே வந்திருக்கா. 4 நாள் முடிஞ்சிட்டு 5ஆவது நாள் ஆரம்பம். சுற்றினே வரும்போது பேத்தியோட கையில் கண்ணில் ஏதோ தட்டுப்படுறது. எடுத்து பார்த்தா ரெட்டை வடை செங்கிலி பிஞ்சு போயிருக்கு. நேராக கொண்டு போய் தட்டான்கிட்ட கொடுத்ததெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டா. சாயங்காலம் அதை சுவாமிகிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை பக்குவப்படுத்தின்னு வந்திருக்கா. அதே சமயத்தில் வேறொரு ஊர்லேருந்து ஒரு அம்மா வந்திருக்கா. அவளுக்கு பெரிய வாழைத்தாறு, சுவாமிக்கு மாலை எல்லாமே கொண்டு வந்திருக்கா. என்ன நினைச்ச காரியம் நிறைவேறிடுதா அப்படின்னு கேட்டாராம் சுவாமி. பெரியவா அங்கே உட்காந்து கேட்குறார் அந்த அம்மாட்ட. அவர் ரொம்ப நடந்துருத்து சுவாமி, நீங்கள் சொன்ன மாதிரியே 5 நாளைக்கு அம்பாவை 5 தடவை சுற்றினேன். என்னோட மாப்பிள்ளை கோச்சின்னு போன மாப்பிள்ளை திரும்பி என் பொண்ணை கூட்டின்னு போயிட்டா. ரொம்ப 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 சந்தோஷம். அதுக்காக தான் இதெல்லாம். என்ன வாழைத்தாரெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு சொன்னாராம். இல்லை, நம்ம தோட்டத்தில் வந்தது, அம்பாளுக்கு வச்சுடுங்கோ அப்படின்னாராம். இல்லை, அம்பாளுக்கு தனியாக வச்சுருக்கேன், இது உங்களுக்கு தான் சுவாமின்னு சொன்னாலாம். சொல்லிட்டு எல்லாம் பேசின்னு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி அவள் ஷேர் பண்ணுறா. என்ன அப்படின்னா, ஷேர் பண்ண போகும்போது 1 நிமிஷம் இருங்கன்னு சொல்கிறார் சுவாமி. சொல்லிவிட்டு இந்த அம்மாட்ட சொல்கிறார், வந்திருந்தா இல்லையா கழுவி, என்ன 5 சுற்றுறதுக்கு முன்னாடியே ஏதோ சம்பவம் நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இல்லை சுவாமி, ஆக்சுவலாக சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாலாம் பாட்டி. நடந்துட்டு அப்படின்னாலாம். 5 நாளைக்கு 5 சுற்ற சொன்னேனே, முழுமையாக முடிஞ்சுதான்னு கேட்டாராம். இல்லை சுவாமி, ரொம்ப அர்ஜெண்ட்டாக இருந்தனால ஒரு அவசரமாக நான் என்ன போய் 10 வச்சுன்னெல்லாம் வந்தாச்சு போல் இருக்கு, அதுக்கெல்லாம் டைம் இருந்ததா அப்படின்னு கேட்டாராம். ஆடி போயிட்டாலாம் பாட்டி. ஓடி கொண்டு போய் அதை தட்டில் வச்சுட்டு, சுவாமி என்னை மன்னிச்சிடுங்கோ, நான் சொல்லலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே சொல்லிட்டேள் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கா. யாரோடது எடுத்துகிட்டு போய் யார் பற்ற வைக்கிறது அப்படின்னு சுவாமி கேட்டாலாம். அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையோ. அழுக முட்டின்னு வந்துட்டு பாட்டிக்கு. தப்பு பண்ணிட்டேன் சுவாமி, என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னலாம் சொல்லியிருக்கா. சொன்னோன்னே அதே டைமில் அங்கே வந்திருந்தாலே வாழைத்தாரெல்லாம் கொண்டு வந்துட்டு அவன் சொன்னாலாம், சுவாமி ஒரு சம்பவம் நடந்துட்டு சொல்லுங்கோ அப்படின்னாராம். இல்லை, நான் சுவாமியை சுற்றி வரும்போது என்னோடய ரெட்டை வடை செங்கிலி எங்கேயோ காணாமல் போயிடுது. ஆக்சுவலாக என்னோடய பொண்ணை மாப்பிள்ளையோட சேர்ந்துட்டான்னா அந்த சங்கிலியை நான் அம்பாளுக்கு உண்டியலில் போட்டுடுறேன், அவளுக்கு சமர்ப்பிச்சுடுறேன்னு சொல்லியிருந்தேன் சுவாமி. அந்த செயின் எங்கே போச்சுன்னு தெரியல, அதான் உங்கள்கிட்ட சொல்லலாம் பெரியவாள்கிட்டன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னாலாம். அப்போது அந்த அம்மா சொல்லி முடித்தோன்னே, அது எங்கேயும் போல எதை பாரு இங்கே தான் இருக்குன்னு சொல்லி சுவாமி காமிச்சாராம். காமிச்சோன்னே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுதான். ஆனால் பாட்டி சொன்னது அந்த அம்மா கேட்டிருக்கா இல்லையா. அவள் சொன்னாலாம், கவலையே படாதுங்கோ,
உங்க பேத்திக்கு ரெட்டை வடை சங்கிலி நான் புதுசாவே வாங்கி தரேன், இது அம்பாளோடது, அதுக்கு மேல் கொண்டு அந்த கல்யாணத்துக்கு நான் 5000 ரூபாய் தரேன், ஜாம் ஜாம்னு நடத்துங்கோன்னு சொன்னாலாம். இதை கேட்டோன்னே எனக்கு கார்த்தால எந்திருந்து என்னோட பிறவி பயன் அடைஞ்ச மாதிரி இருந்தது. ஏதோ எனக்கே கிடைச்சிட்ட மாதிரியும், சுவாமியோட அனுகிரகம் எனக்கே கிடைச்சிட்ட மாதிரியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே பதிவிலேயே தொடர்ந்து இன்னொரு மிராக்கிள் அவர் சொல்ல ஆரம்பிச்சார். ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சத்குரு அக்ஷர பாமாலை. அது நம்மளுடைய பெரியவாளை பற்றின ஸ்ரீ வெங்கடேசன் அவர்கள் 1983 இயற்றிய பாமாலை. அவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருந்தார். ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து அந்த குழந்தைய மடியில் வச்சு, யாரோட குழந்தை மடியில் வச்சுண்டு அந்த பாமாலையை சொல்லி முடித்தோடனே அந்த குழந்தைக்கு காய்ச்சல் சரியாக எடுத்து அவ்வளோ பவர்ஃபுல் அதுன்னு சொல்லியிருந்தார். எனக்கு என்னமோ அந்த மந்திரத்தின் மீது ஒரு ஈர்ப்பு வந்தது, பயங்கர ஒரு ஆக்ரகம். அது என்னன்னு படிச்சிடணும். இது வரைக்கும் நான் அதை படித்ததில்லை. ஒரு 2 தடவை, ஒரு தடவை படித்தேன், 2வது தடவை படித்தேன். 3வது தடவை எனக்கு என்ன தோணித்துன்னா, நம்ம ஏன் இதை ரெக்கார்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. அப்போ மனசுக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம். பல்லு தேய்க்கலை, குளிக்கலை, ஒன்றும் பண்ணலையான மன சுத்தி இருக்குது. சுவாமி நினச்சின்னு இருக்கேன், பரிபூர்ணத்துவமாக இருக்கேன். பட் சுவாமி நான் இதை பண்ணலாமான்னு எனக்கு தெரியலை. பண்ணலாம் அப்படின்னு தான் உத்தரவு வருது. பெரியவா என்னை மன்னிச்சிடணும்னு சொல்லிட்டு நான் அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு தடங்கல் வந்தது. கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தடங்கல் வந்தது. வந்தோடனே சுவாமிகிட்ட சொல்கிறேன், ஆக்சுவலாக வெங்கடேசன் அவர்கள் சொன்னது என்னென்னா, இந்த பாமாலையை யார் பாடினாலும் நீங்கள் பிரசன்னமாகணுங்கிறது தான் அவருடைய கோரிக்கையாக இருந்திருக்கு. நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லி சுவாமி வாக்கு கொடுத்துருக்கார், பெரியவா வாக்கு கொடுத்துருக்கா. அப்போது நான் இதை தடங்கல் வந்தோடனே என்னோட மனசு எங்கே போச்சுன்னா, நான் உங்களை பற்றி தான் படிச்சுட்டே வரேன், நீங்கள் பிரத்யட்சப்படுவேளா அப்படின்னு. ஒரு பைத்தியகாரத்தனம்னு வச்சுங்களேன். ஒரு பாட்டை பாடினா சுவாமி பிரத்யட்சப்பட்டுருவாளா? நம்மளாம் அந்த அளவுக்கு புண்ணிய ஜீவிகளா என்ன? அப்படியெல்லாம் இல்லை. ஸோ எனக்கு மனசுக்குள்ளே தோன்றது, நீங்கள் வருவேன்னு சொல்லியிருக்காள், உங்களோட வாக்கு அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சொல்லும்போது நான் பார்த்து வாசிச்சுட்டு இருந்தது, அது மகாபெரிவா பிளாக். அதை வாசிச்சுட்டு இருந்த பேஜ் அப்படியே ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகிடுது. நான் டச் பண்ணுறேன்னு எதுவுமே ஆகலை. போகிறேன் வரேன் திருப்பியும் பார்க்குறேன், ப்ளூ கலர்லேயே இருக்குது. எனக்கு பெரிய அதிசயமாக இருந்தது. என்ன நடக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நான் அதை ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டேன். முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்தலா சுவாமி அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே கேட்குறேன். பேஜ் திருப்பி ரிவர்ஸ் ஆகிடுது. நின்று நான் இங்கே தான் இருக்கேன், நீ சொல்கிறத கேட்குறேன்னு எனக்கு சொல்லும்போது, அதை சொல்ல ஆரம்பிக்கும் போதே சாய் வந்துட்டார். அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா அவர் சொல்லி தான் நான் அதை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆனால் பெரியவா நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி, பெரியவா எனக்கு காட்சி கொடுத்துருக்கான்னு. ஆனால் ஏர்லி மார்னிங் 5-5:30 மணிக்கு சுவாமி நான் இங்கே உட்காந்துட்டு நீ பாடுறதை கேட்டுன்னு தாண்டி இருக்கேன்னு சொல்லும்போது அழ ஆரம்பிச்சுட்டேனோ. அப்படியே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு திடீர்னு தூங்கிட்டு இருந்தேன். என் குழந்தை டக்குன்னு மேலே விழறான். என்னொன்னே ஏன் என்னாச்சு அப்படின்னு. தூங்கிட்டு இருந்த குழந்தை எப்படி எழுந்திருந்ததுன்னு எனக்கு அப்பவும் தெரியல. பயங்கர அதிசயமாக இருந்தது. ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, மடியோட விருத்தியோட இதெல்லாம் அதுக்கு மேலே பக்தியோட பண்ணினாதான் சுவாமி நம்ம கூட வருவாருங்கிறதுக்கு இதெல்லாம் எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு போயிருக்கார். நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். ஆக்சுவலாக நான் ஒரு முட்டாள். நான் கார்த்தாலே இருந்து குளிச்சுட்டு நான் இதை பண்ணியிருந்தேன்னா இன்னும் நான் உங்களோட காட்சியை கூட நான் பார்த்துருப்பேன் சுவாமி. நீங்கள் வந்ததை நான் உணர்ற வச்சுட்டேன் என்னன்னு. அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன் பாருங்க. இது ப்ளூ கலரில் தானே மாறிச்சு. திருப்பியும் அதே இடத்துக்கு போய் டபுள் டச்சு ட்ரிபிள் டச் எல்லாம் பண்ணி பார்த்தேன், ஆகவே இல்லை. நீங்களும் முடிஞ்சால் பண்ணி பாருங்கோ. நான் எடுத்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததோடதை நீங்கள் பாருங்கோ. ப்ளூ ஆகிறது எப்படி ஆகுறதுன்னு பாருங்கோ. பேஜுக்கு ஏற்ற மாதிரியான ஃபுல் பேஜ் ப்ளூ ஆகிறது பண்ணவே முடியல. 1/4 மணி நேரம் மொபைல் உட்காந்து அந்த ப்ளூ கலர் திரும்பி வருதான்னு. மனசு தானே, பைத்திய மாதிரி தானே, குரங்கு மாதிரி தானே அங்கேயும் இங்கேயும் போகும். சுவாமி என்னதான் கொடுத்துட்டாலும் நம்ம மனசு அது வந்தது நீங்கள் தானா, நீங்கள் தான் செஞ்சலா அப்படின்னு கேட்க தோன்றது இல்லையா? அதுதான் மனுஷாலோட மனசு. அது உண்மையா பொய்யா, இந்த ஆராய்ச்சின்னு ஒரு விஷயம் இருக்கு பாருங்கோ. பரிபூர்ணமா சுவாமியை நம்புறவாளுக்கு தான் அது கிடைக்கும், சத்தியம். அடிக்கடி இந்த மனசு இருக்கு இல்லையா, குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிண்டே இருக்கு. அது பாபா வந்ததை என்னால் உணர முடிஞ்சுது. ஆனா பெரியவா வந்ததை எனக்கு அதை அவர் காமிச்சு கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. அதனாலதான் அதை மாறி இருக்குன்னு என்னால ஏத்துக்க முடியாம திருப்பி உட்காந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அப்புறம் மனசுல உரைச்சது ஒரு விஷயம், நம்பினா 100% நம்பணும்.
சந்தேகம்னு ஒரு விஷயம் வந்துடுதுன்னா அப்புறம் எல்லாம் கேள்விக்குறியா மாறிடும்னு தப்பு தப்பு தப்புன்னு மனசுல நினைச்சுண்டு இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். சீக்கிரமாவே ஓடி வந்துட்டேன். பூஜா ரூமுக்கு உட்காந்தேன். பூஜை பண்ணறதுக்கு இந்த பால் எடுத்து அபிஷேகம் பண்றதுக்காக கையில வைக்கும்போது மனசுக்குள்ள தோணித்து இந்த விஷயத்த உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு. சுவாமியோட அனுகிரகத்தை எல்லாம் தள்ளி போட்டுட்டே இருக்கக்கூடாது. மேபி இந்த பதிவு உங்களுக்கு இன்னைக்கே கிடைச்சதுன்னா நீங்களும் ரொம்ப ஹாப்பியாவேள் அப்படின்னு தோணித்து. எல்லாம் அப்படிதான் இல்லையா? சுவாமி சொல்றது எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்லித்தரார்? நம்பிக்கையோட இரு, பொறுமையா இருங்கிறது. எல்லா பெரியவாளும் அதான் சொல்லி கொடுக்குறா. அவர் சொல்றதே ஏத்துக்கணும்னு சொல்றா. நம்மளுக்கு தான் இந்த குரங்கு புத்தி அங்கேயும் இங்கேயும் மனசு மாறிண்டே இருக்கு. அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவர் கண்டிப்பா நம்மளுடைய பிரச்சனைக்கு விடை தருவார்னு ஆணித்தரமா நம்புங்கோ. கண்டிப்பா விடை தந்திருப்பார். இன்னைக்கு நடந்த விஷயத்தின் மூலமா தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறவாள்ல உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கலாம், பண கஷ்டம் இருக்கலாம், குழந்தை கல்யாணம் ஆகாம இருக்கலாம், குழந்தை பிறக்காம இருக்கலாம், எத்தனையோ விதமான பிரச்சனைகள்ல மாட்டின்னு இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம், நம்பிக்கை. அதை கைவிட்டுடாதுங்கோ. நினைச்சுண்டேன்னா சுவாமி முன்னாடி வந்து நிற்பர். அந்த நம்பிக்கையோட 100% நம்பிக்கையோட பண்ணுங்க. பொறுமையும் கொஞ்சம் அவசியம். இது பண்ணிட்டுதாமா இருக்கேன், ஆனா நடக்கலையே சொல்லுவேன் இல்ல, கரெக்டு தானே, இங்க நடந்திருக்கே, பொறுமையா இருந்திருக்கேன், பல காலம் இருந்திருக்கேன். எத்தனை காலம்னு எனக்கு தெரியாது. உங்களை மீட் பண்ணது இப்பதான். எனக்கு என்னோட விஷயங்கள் உங்களுக்கு இப்பதான் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா சுவாமி என்னை செதுக்கி இருக்கார். இந்த இடத்துக்கு வரணுமானா இவ்வளோ பாடுபடணும்னு சொல்லியிருக்கார். பொறுமையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கார். என்னதான் யாருதான் நம்மளை திட்டினாலும் திருப்பி திட்டாதேன்னு சொல்லியிருக்கார். நம்மளை திட்டுறவாளை அவற்றை ஒப்படைச்சிட்டா போறோம். அவ என்ன ஆகிறான்னு நம்மளே பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதை பத்தியெல்லாம் நம்ம நினைக்கவே வேண்டாம். எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சுடுறது. நம்ம நிம்மதி அவரை மாத்திரம் நினைச்சுட்டு இருந்தா போறோம். அப்ப சும்மா உட்காந்தா காசு வருமா? கண்டிப்பா வராது. நம்மளுடைய கடமையும் பண்ணணும். இப்போ எனக்கு நடந்துருச்சுன்னு சொல்லி நான் சும்மா உட்காந்தா இந்த பதிவு உங்க கைக்கு எப்படி வரும்? நான் இதை மெனக்கட்டாதான் உங்க கைக்கு வரும். இந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொன்னாதான் உங்க கைக்கு வரும் இல்லையா? அதுக்கான மெனக்கெடுதல் நான் பண்ற மாதிரி உங்களுக்கு ரெகுலரா பண்ண வேண்டிய விஷயங்களை நீங்க ரெகுலரா பண்ணுங்கோ. அதுக்கு மீறின விஷயம் சுவாமிகிட்ட தான் இருக்கு. அவர் கொடுப்பருங்கிற நம்பிக்கையோட பொறுமையா இருந்து பாருங்கோ. கண்டிப்பா நடக்குங்கிறது உறுதி. மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். நமஸ்காரம்.